ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं, बधाइयाँ बताते हैं इस आराधना में. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. इस वचन को हमें समझने के लिए पवित्र आत्मा मदद करे. பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. पवित्र आत्मा की सहायता बिना हम कुछ नहीं कर सकते हैं. அதனால தான் சகரியால தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். जकरिया में हम देख सकते हैं वो इस तरह कहते हैं, ना तो बल से ना तो शक्ति से पर मेरी आत्मा से सब कुछ होता है करके वो कहते हैं. நம்முடைய பலத்தினாலும் அல்ல நம்முடைய சக்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். ना तो बल से ना शक्ति से परंतु परमेश्वर की आत्मा के द्वारा होगा. விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒரு நாளும் நம்முடைய பணத்தின் மேலவோ நம்முடைய சக்தியின் மேலவோ நம்முடைய திறமையின் மேலவோ நம்முடைய அறிவின் மேலவோ நாம் நம்பிக்கை வைக்கவே கூடாதுங்க. विशिष्टता से परमेश्वर के बच्चे हमें कभी भी अपने पैसे के, धन दौलत के, पढ़ाई के उसके ऊपर हम अपनी आशा को नहीं रखना चाहिए. நமக்காக அவர் பரிசுத்த ஆவியானவரை அவர் தந்திருக்கிறார். हमारे लिए पवित्र आत्मा को परमेश्वर ने दे रखे हैं. அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். वो हमारी मददगार है. அதனால தான் சீஷர்கள் இயேசு பரன் ஏறி போவதற்கு முன்பாக என்னென்ன மொக்க ஆகரியங்கள் கேள்விகளை கேட்கிறாங்க. जब चेलों ने यीशु मसीह की ऊपर उठा जाने वाने के पहले कई सवाल को कर रहे थे, ஆனா இயேசு சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, लेकिन यीशु मसीह ने एक बात को बताया उनके लिए. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம தெரிந்த ஒரு வசனம் தான். प्रेरितों के काम पहला अध्याय का हम 8वीं आयत को हम सब जानते हैं. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் समरियाविலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ्य पाओगे और यरूशलेम और सारे यहूदिया और सामरिया में और पृथ्वी के छोर तक मेरे गवाह होगे. இதுதான் இயேசுவுடைய கடைசி வார்த்தையா இருக்கு இல்லையா? यही यीशु मसीह का अंतिम शब्द था. உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கமும் இது தாங்க. पुनरुत्थान के बाद यीशु मसीह का बड़ा एक खबर भी यही है. இயேசு இப்ப பரலோகத்துக்கு எடுத்து போகிறாரு. यीशु मसीह अभी ऊपर उठा ले जाने वाले थे. இயேசு 3 வருஷம் உயிரோடு இருக்கும்போது சீஷர்களோடு இருந்தாரு. जब यीशु मसीह संसार में थे तो अपने चेलों के साथ रहा करते थे. ஆனா 3 வருஷம் அவரோட கூட இருந்தாலும் சீஷர்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. 3.5 साल तक यीशु मसीह उनके साथ साथ रहते थे, तब भी जो अंतिम समय में चेलों तो भाग गए थे. இப்ப இந்த சீஷர்களை பார்த்து நீங்க எருசலேமுக்கு போ, நீ யூதேயா போ, நீ சமரியா போ, உலகத்தின் கடைசி பரியந்தம் போ என்று சொல்றாரு. எப்படி போகணும் எதெல்லாம் சொல்லவே இல்லை. பட் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் ஐயா, உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஐயான்ட்டார். इन चेलों को देखकर यीशु मसीह कहते हैं, तुम सामरिया की ओर जाओ और यरूशलेम की ओर जाओ और यहूदिया की ओर जाओ, संसार के छोर तक करके. ये कैसा होगा? पवित्र आत्मा तुम पर आएगा तब. ஆல்ரெடி சீஷர்கள் இயேசு கூட இருக்கும்போது எத்தனையோ ஃபெயிலியர் அவங்க சந்திச்சாங்க. जब यीशु मसीह उनके साथ साथ रहते थे चेलों के साथ, तब भी ये चेलों ने कितने बार ऐसे हार गए थे. காட்டி கொடுத்தாங்க. यीशु मसीह को उन्होंने पकड़वा दिया, மறுதலிச்சாங்க. और यीशु मसीह को इनकार किया. ஜெபிக்காம தூங்கிட்டு இருந்தாங்க. प्रार्थना नहीं कर पा रहे थे, सो रहे थे. ஊழியம் செய்ய முடியாம உட்கார்ந்தாங்க. सेवा नहीं कर पा रहे थे. பரிசுத்த ஆவியை துரத்த முடியல. अशुद्ध आत्माओं को बहा नहीं पा रहे थे. வியாதி உள்ளவனுக்கு சுகப்படுத்த முடியல. बीमार लोगों को चंगा नहीं दे पा रहे थे. இதுவரை ஒரு பிரசங்கம் பண்ணது மாதிரி ரெக்கார்ட் இல்ல. अब तक एक भी प्रचार किया करके कोई रिकॉर्ड भी नहीं है. சோ இப்படிப்பட்ட ஸ்டூடண்ட் தான் இருக்காங்க. ऐसे वो परिस्थिति में ही है. சோ இன்னொரு ட்ரெய்னிங் கொடுக்கலாம்னு இயேசு நினைக்கல. यीशु मसीह ने ये नहीं सोचा और इनके लिए ट्रेनिंग की जरूरत है करके. ஆனா மிகப்பெரிய ஒரு ட்ரெய்னரை இன்ட்ரோ듀ce பண்ணி போயிட்டாருங்க. लेकिन उन्होंने एक बड़ा ट्रेनर को इंट्रोड्यूस करके परिचय करा के चला गया. ஆமென். அவர் தான் பரிசுத்த ஆவியானவராய் वही இருக்கிறார். पवित्र आत्मा है. அதனால தான் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, इसलिए चेलों को देखकर कहते हैं, நான் மேல போறேன், நீங்க அதுக்காக வேற எங்கேயும் போய் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க என்று சொல்றாரு. मैं तो जा रहा हूँ, लेकिन आपको क्या करना है? आप तुरंत जाकर कुछ सेवा नहीं करना, लेकिन आपको जाकर इंतजार करना है. ஏனென்றால் இயேசுக்கு தெரியுது உங்களுக்குள்ள ஒரு பலன் இல்ல.
क्योंकि यीशु मसीह जानते थे उनके अंदर सामर्थ्य नहीं है, உங்களுக்குள்ள பயம் தான் இருக்கு. उनके अंदर डर ही बैठा हुआ है। ஆனா நீங்க பலமுள்ளவர்களா இந்த உலகத்துல விளங்கணும்னா यदि आप सामर्थ्य के साथ इस संसार में होना चाहिए तो பரிசுத்த ஆவியானவர் உதவி வேண்டும். पवित्र आत्मा की सहायता की जरूरत है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது जब ऐसे पवित्र आत्मा के सामर्थ्य को यदि हम पाएंगे, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? हमारे मिलने वाली बड़ी आशीष क्या है? உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலன் என்ன தெரியுங்களா? हमारे मिलने वाली बड़ी सामर्थ्य क्या है? கோழையை தைரியப்படுத்துவதா இருக்கிறது. यानी डरपोक को वो धैर्य बना देती है। இதுதான் இயேசு நல்லா அறிஞ்சிருக்கிறார் இந்த சீசருடைய காரியத்தை குறித்து. इन बातों को यीशु मसीह अच्छे से जानते थे चेले कैसे हैं அதனால करके। இந்த அப்போஸ்தலர் 1:7 அவர் சொல்றதை நான் பார்க்க முடியும். इसलिए प्रेरितों की पहला देखा 7वीं आयत में यीशु मसीह कहते हैं கோழையை பலப்படுத்தக்கூடியது ஆசீர்வாதம் தான் பரிசுத்த ஆவியுடைய கொடுக்கிற ஒரு பலனா இருக்கிறது. यानी एक डरपोक को धैर्यशाली बनाने वाला कार्य पवित्र आत्मा का छोड़ा और कुछ नहीं है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த சீசர்கள் பயந்தவங்க. यानी चेले तो डरपोक थे। இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச போனோனே உடனே இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. यीशु मसीह को पकड़कर जा रहे थे, तुरंत ये सब भाग गए। கூட இருந்த சீசர்கள் यानी यीशु मसीह के संग संग रहते थे। 3 வருஷம் ஒண்ணா இருந்து சாப்பிட்டு ஒண்ணா படுத்து ஒண்ணா பிரயாணம் பண்ணின சீசர்கள் 3.5 साल तक यीशु मसीह के साथ साथ रहते थे, साथ साथ खाया पिया करते थे, सोते थे, सब कुछ करते थे। लेकिन இயேசுவே உம்மை விட்டு நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் ये यीशु मसीह आपको छोड़ मैं कहीं नहीं जाऊंगा करके कहते थे। இப்போ என்ன சொல்றாங்க? अब क्या है? இயேசுவை மறுதலிக்கிறாங்க. यीशु मसीह को इनकार कर दिया। எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். कितनी वेदना की बातें हैं। இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. यीशु मसीह को पकड़कर चले गए थे, சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. क्रूस पर लगा दिए। இவங்க எல்லாம் எங்க உட்கார்ந்துக்கறாங்க? चेले सब कहाँ बैठे हुए? பயந்துட்டு வீட்டின் கதவெல்லாம் பூட்டிட்டு சுப்சாப்பா உள்ள உட்கார்ந்துக்கறாங்க. यानी डर के मारे दरवाजे के अंदर बंद कर कर बैठे हुए हैं कमरे में। இவங்க பெண்கள் கூட பயம் இல்லாம இருட்டோட எந்திரிச்சு கல்லறைக்கு போறாங்க. वहां पर हम देखते हैं महिलाएं भी वो भोर को उठकर कब्रिस्तान की ओर जाते हुए देख पाते हैं। ஆண்கள் சிங்கம் என்று சொல்லுகிற இந்த சீசர்கள் எல்லாரும் வீட்டு கதவுகள் எல்லாத்தையும் மூடிட்டு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. लेकिन जो मर्द थे शेर के समान वे, लेकिन क्या कर रहे थे? कमरे के अंदर बंधे हुए दरवाजा के अंदर, யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள். यानी यहूदियों के डर के मारे। ஆனா பரிசுத்த ஆவியின் பலன் வரும்போது लेकिन जब पवित्र आत्मा का बल आया, ஒரு பயந்த வீட்டுக்குள்ள பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள அவங்களால வைக்க முடியல. उनको उस डर से उस कमरे के अंदर वो नहीं रह पा रहे थे। அவங்கள பிடித்து சிறைச்சாலையில வைக்க முடியல. उनको पकड़कर बंदगृह में ही बंद नहीं कर पा रहे थे। அவங்கள மிரட்ட முடியல. उनको दबावट नहीं दे पा रहे थे। அவங்கள கைது பண்ண முடியல. उनको कैद भी नहीं कर पा रहे थे। அடக்க முடியல. उनको मतलब आपके धमकी नहीं दे पा रहे। இதுவரை பயந்தவங்க ஆனா இதுக்கு பிறகு தைரியமாய் நிற்க ஆரம்பித்தார்கள். अब तक तो वो डरपोक थे, लेकिन उसके बाद वो इतने धैर्यशाली बन गए। அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது प्रेरितों के काम 2 अध्याय का, அப்போது பேதுரு 11 கூட நின்று அவரை நோக்கி உரத்த சத்தம் அவருடைய வாய்ஸை அப்படியே ரொம்ப ஹை வால்யூம்ல கொண்டு போய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள்னு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். पतरस उन 11 के साथ खड़ा हुआ और ऊंचे शब्द से कहने लगा, एकदम ऊंचे शब्दों से कह रहा है, हे यहूदियों और हे यरूशलेम के सब रहने वालों, ये जान लो और कान लगाकर मेरी बातों सुनो। தைரியமான வார்த்தை வருகிறது. यानी धैर्य से उनके मुंह से शब्द निकल रहा है। எந்த யூதர்களை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சாரோ, किन यहूदियों को देखकर उन्होंने डर के मारे भागे थे, छुपे जा रहे थे। பெந்தெகோஸ்தே நாளிலே, अब पेंतकोस के दिन के बाद, பண்டிகையின் நாளிலே, यानी एक त्योहार के दिन में, கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து நின்று கொண்டிருக்கிற நேரத்துல, यानी 3000 के लोगों वहां तक कम से कम इकट्ठे थे। தைரியமாய் நின்று वो धैर्य से खड़े हुए कर உரத்த சத்தமாய் और चिल्लाते हुए ऊंचे शब्दों से பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. पतरस ने प्रचार करने लगा। மற்ற சீசர்கள் மற்ற ஜனங்களை கூட பார்த்துருப்பாங்க, ஏ பேதுரு தானா அப்படின்னு டவுட்டா கூட பார்த்துருப்பாங்க. बाकी लोग, बाकी चेले देखते होंगे कि क्या ये पतरस है। கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே அங்க குளிர் காஞ்சிட்டு இயேசுவா யாருன்னே தெரியாதுன்னு ஓடி ஒளிஞ்ச பேதுரு, थोड़े समय पहले ही जब वहां पर वो अपना
गर्मी ठंड के लिए गर्म सह रहा था, तब उन्होंने यीशु मसीह के इनकार करते हुए पकड़ा गया है। ஆனா இங்க அவரால அடக்கி ஒடுக்க முடியலங்க, அவரால அவரால உட்கார முடியலங்க। लेकिन यहाँ पर ऐसा नहीं वो पा रहे थे। உரத்த சத்தமாய் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார்। उन्होंने ऊंचे शब्दों से अपने प्रचार को शुरू कर लिया। हालेलुया 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 हालेलुया। பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும்போது, जब पवित्र आत्मा का सामर्थ्य आएगा तो எனக்குள்ள இருக்கிற கோளைகள், பயந்த சுபாவங்கள் எல்லாம் அது உடைத்து போடக்கூடியதா இருக்கிறதுக்கு, मेरे अंदर के सारे डरपोक की बातों को वो निकाल देती है। ஆமென்। அந்த ஒரு பயத்தின் ஆவியை கூட நீக்கக்கூடியதா இருக்கிறது, यानी वो डरपोक की आत्मा को निकाल देती है। என்றால் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் பயத்தின் ஆவியானவர் அல்ல, அவர் பலத்தின் ஆவியானவராய் இருக்கிறார்। क्योंकि ये जो पवित्र आत्मा है वो डर का नहीं वरन वो सामर्थ्य का आत्मा है। ஆமென் आमेन आमेन। ஒருவேளை நீங்க சின்ன கிராமத்துல பிறந்து சின்ன குடும்பத்துல பிறந்து வளரும் போது சில பயங்கள் காணப்படலாம்। यदि आप छोटे से गांव में रहने वाले अगर छोटे से परिवार में रहते हैं तो आपके अंदर डर रहता होगा। கிதியோன் இதான் சொல்றாரு இல்லையா? गिदोन भी कुछ इसी तरह कहते हैं, நானா பராக்கிரமசாலி, நானா என் குடும்பம், நான் எல்லாம் எளியவர்கள் சொல்றாரு। हे प्रभु मैं थोड़ी पराक्रमशाली हूँ, मेरा सारा परिवार इतना छोटा है, मैं इतना छोटा हूँ करके वो कहता था। ஆனா தேவன் நீ தப்பா பராக்கிரமசாலின்னு சொல்றாரு। लेकिन परमेश्वर ने कह दिया कि तू ही वो पराक्रमशाली है। இத காட்டில இன்னொரு மனுஷன் இருக்கிறார், அவர் பேர் சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல்। इससे बढ़कर और एक व्यक्ति है, पुराना नियम में एक साउल राजा था। அவர் தான் ராஜாவா இருக்க வேண்டும் சொல்லி சாமுவேல் மூலமா அங்க தீர்க்கதரிசனம் வருகிறது। वही राजा होना चाहिए करके शामिल के द्वारा हो गया था। இப்ப பென்யமீன் கோத்திரத்தார் அவனை கண்டுபிடிச்சிட்டு அவனை கூட்டு வந்து அபிஷேகம் பண்ணலான்னு பார்த்தா அவன் எஸ்கேப் ஆகி ஓடியே ஒளிஞ்சிட்டானா। जब बेंजमीन के गोत्र वाले उन्हें पकड़कर राजा के रूप में अभिषेक करने के लिए लेकर आ रहे थे तो वो जाकर छुप गया। அப்ப எங்கடா தேடும்போது அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு நியூஸ் வருகிறது। जब इनको ढूंढ रहे थे सबुल को तो अब पता चल गया तो छुप गया। யார் அவரு? वो कौन था? இஸ்ரவேல் நாட்டிலே வாட்ட சட்டமான ஆளுங்க, सारे इजराइल देश में वही था लंबा चौड़ा। ஆனா அவருக்குள்ள இருந்தது ஒரு கோலை, ஒரு பயம்। लेकिन उनके अंदर भी ऐसे एक डरपोक की आत्मा थी। அப்ப சரீர வளர்ச்சி இருந்தாலும் அந்த பயம் இருக்குது। या देह में जितना भी अब बड़े क्यों ना हो लेकिन अंदर तो डर होता है। ஆனா ஆவியின் அபிஷேகம் வந்தா, लेकिन जब आत्मा का अभिषेक आएंगे तो இந்த பயங்கள், இந்த கோளைகள் இது எல்லாத்தையும் உடைத்து போடக்கூடியதா இருக்கிறது। ये सारे डरपोक, ये सारे बातें निकल जाएगी। அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசிக்கிறோம், இனிமே நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது, இயேசு நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வருகிறதுங்க। प्रेरितों के काम में हम पढ़ते हैं जब लोग बोल रहे थे, अधिकारी बोल रहे थे चेलों को देखकर, अब से आप यीशु का नाम नहीं लेना, यीशु के नाम को प्रचार नहीं करना। ஆனா ஓடி ஒளிஞ்சிட்டாங்களா? ये जाकर छुप गए क्या? அதை குறித்தெல்லாம் எந்த டென்ஷன் இல்லை, எப்பொழுதும் போல முன்றைய காட்டிலும் அதிகமாகவே அவங்க இயேசு நாமத்தை அங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க। उसके प्रति उन्होंने परवाह नहीं किया वरन उससे कई गुना बढ़कर पहले से अभी ज्यादा उन्होंने यीशु मसीह की प्रचार करने लगे। हालेलुया 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 हालेलुया। ஆண்டவர் இந்த கோலையை மாற்றுகிறது தான் இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையா இருக்கிறது। यानी इस डरपोक को भी बदलना ही पवित्र आत्मा का सामर्थ्य है। ஆமென் आमीन। இந்த பயத்தின் ஆவியை நீக்கக்கூடியது தான் பரிசுத்த ஆவியுடைய பலமா இருக்கிறது। यानी वो डर की आत्मा को वो निकाल देती है पवित्र आत्मा की सामर्थ्य, நம்மை தைரியசாலியாய் மாற்றும்। हमें धैर्यशाली बना देती है। हालेलुया हालेलुया हालेलुया। யோவான் எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்துல यूहन्ना की सुसमाचार उसका 18वें अध्याय में 4 வசனம் 5 வசனத்தை வாசிக்கிறேன்। वचन 4 को हम पढ़ते हैं। இயேசுவை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, ஒரு பெரிய ஆர்மி வந்துட்டு இருக்குது। यानी यीशु मसीह को पकड़ने के लिए सैनिक आ रहे थे। ஆனா 4 வசனத்துல वचन 4 में இயேசு அதெல்லாம் அறிஞ்சு எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரப்பா தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறார் பாருங்களேன்। जब यीशु इन बातों को जानते हुए जो उन्हें पकड़ने आ रहे हैं करके तो उन्होंने इसे ढूंढते हो, அவங்க சொல்றாங்க நசரேய இயேசுவை தேடுகிறோம் என்றாங்க। उन्होंने उत्तर दिया यीशु नासरी को। இயேசு சொல்றாரு டேய் நான் தான்டா அப்படிங்கறார்। यीशु ने उनसे कहा मैं ही हूँ। எல்லாம் பின்னிட்டு தரையில விழுகுறாங்க। तुरंत क्या हुआ, वे सारे पीछे की ओर गिरने लगे। திருப்பி கேக்குறாங்க அப்ப யாரத்தான் தேடுறீங்கங்கறார்। फिर दोबारा यीशु ने पूछने लगा किसे ढूंढते हो। அவங்க ஆர்மி சொல்றாங்க நசரேய இயேசுவை தேடுகிறோம்ங்கறாங்க। फिर वो सैनिक कहते थे कि यीशु नासरी को। ஐயே நீங்க தேடுறதுக்கு தேவையே இல்ல, நான் தாயா பிடிச்சிட்டு போங்கங்கறாங்க। तुझे ढूंढने की कोई जरूरत नहीं है, मैं ही हूँ, मुझे पकड़
करके जब बोल रहे थे ஓடி ஒளிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாதுங்க. जाकर छुपने वाला नहीं है हमारा परमेश्वर, தைரியமாய் எதிர்கொண்டு நின்று பேசுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக धैर्य के இருக்கிறார். साथ वो खड़े होकर उनसे बोलने वाले हैं। அப்படிப்பட்ட ஆவி தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறது. यही पवित्र आत्मा है। ஹalleluya. हालेलुया। இது ஒரு நாள் நீங்க எத்தனையோ காரியத்துக்கு நீங்க ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். आप कितने ऐसे बातों को कितने दिनों से आप जाकर छुप रहते होंगे। ஒருவேளை உங்க சரீரம் நல்லா அழகா நல்ல வாட்ட சட்டமா இருக்கலாம், பட் உங்க ஆத்துமா பயந்து போய் ஓடி ஒளிர வேண்டிய இருதயம் இருக்கலாம். यदि आपका शरीर में कितना तंदुरुस्त क्यों ना हो, लेकिन आपका आत्मा में इतने डर से रहते क्यों ना हो, ஆனா ஆவியானவர் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. आप पवित्र आत्मा के सामर्थ्य को प्राप्त करें। அந்த பயந்து ஓடி ஒளிஞ்சி கோழையாய் நின்ற குனிந்து நின்ற வெட்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து வெளியே கொண்டு வந்து உங்களை தைரியமாய் நின்று கர்த்தர் உங்களை அற்புதமாய் பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். डरपोक जैसे आप जाकर अपने आप को छुपा देते थे, सबके सामने नहीं रहते थे, लेकिन परमेश्वर उन सारी बातों को आपसे निकाल कर आपको धैर्य के साथ प्रभु के नाम की महिमा के लिए आपको खड़ा कर देंगे, पवित्र आत्मा अपनी सामर्थ से भरकर। பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ना तो बल से ना तो शक्ति से, पर परमेश्वर की आत्मा से होगा। பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். पवित्र आत्मा तुम पर आएगा तो तुम सामर्थ पाओगे। ஆமென். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்ம மேல வரும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், दूसरा, जब पवित्र आत्मा हम पर आएंगे तो हमारे लिए क्या मिलेगा? அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல प्रेरितों के काम 2 अध्याय में 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 37 को हम पढ़ते हैं। இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். तब सुनने वालों के हृदय चित गए और वे पतरस और शेष प्रेरितों से पूछने लगे कि हे भाइयों हम क्या करें? பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். पतरस ने उनसे कहा, मन फिराओ और तुम में से हर एक अपने अपने पापों की क्षमा के लिए यीशु मसीह के नाम से बपतिस्मा ले, तो तुम पवित्र आत्मा का दान पाओगे। பெந்தேகோஸ்தே நாளிலே நடக்கிற ஒரு சம்பவம். यानी पेंतकोस्त के दिन में ऐसा हुआ। பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட அந்த நாளிலே जब पवित्र आत्मा उंडेला गया उस दिन में பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். पतरस प्रचार कर रहे थे। வேடிக்கை பார்க்கிறதுக்கு ஒரு 3000 பேர் வந்துட்டு இருக்காங்க. यानी देखने के लिए कुछ 3000 पुरुष वहां थे। ஆனா இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார் என்றால், लेकिन अब पवित्र आत्मा ने क्या कर रहे थे? அவங்க இருதயத்தை அப்படியே தொடுகிறார். उनकी हृदय को पवित्र आत्मा ने छू लिया। ஹalleluya. हालेलुया। நம்முடைய தேவன் காயங்களை கட்டுகிறவர் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? हम देखते हैं हमारा प्रभु वो कायल को बांधने वाला है, ஆனா காயத்தை ஏற்படுத்துகிறவர் ஆவியானவராய் இருக்கிறார். लेकिन उनकी हृदय में ऐसे कायल करने वाला पवित्र आत्मा है। ஆமா, எங்க காயத்தை ஏற்படுத்துவார் தெரியுங்களா? कहां पर वो कायल करेंगे? இருதயத்தின் காயத்தை ஏற்படுத்துவார். यानी हृदय के अंदर। நீங்க என்ன பாஸ்டர் இருதயத்தின் காயத்தை ஏற்படுத்துவார்னா, நம்முடைய பாவத்தை உணர்த்தி கண்டிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். यानी क्या है हृदय में कायल? इसका मतलब जो हमारे पापों को हमारे प्रति हम पाप किए हैं करके ऐसे एक मन को हमारे अंदर उंडेलते हैं। ஹalleluya. हालेलुया। 3000 பேர் யூதர்கள் பல தேசத்தார்கள் அங்க வந்திருக்காங்க. वहां पर कई देशों के लोग वहां थे। திடீர்னு தான் வந்து நிக்கிறாங்க அங்க. यानी अचानक वहां पर खड़े थे, வேடிக்கை பார்க்கிறதுக்கு தான் வந்திருக்கலாம். मतलब बस ऐसे देखने के लिए वो आए हुए थे। ஆனா அந்த இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். लेकिन वहां पर भी पवित्र आत्मा सेवा कर रहे थे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பாவத்தை உணர்த்துகிறவர். यानी पापों को वो जानने के लिए ऐसा दिल उनके अंदर उंडेला। பாவத்தோடு ஊழியம் செய்வதற்கு ஆவியானவர் நம்மை விட மாட்டாருங்க. पाप के साथ सेवा करने के लिए प्रभु हमें नहीं छोड़ देंगे। அந்த பாவத்தோடு நம்ம ஜெபிக்க கூட முடியாதுங்க நம்மளால. या पाप के साथ हम प्रार्थना भी नहीं कर पाएंगे। பாவத்தோடு சமாதானமா இருக்கவே முடியாது. पाप के साथ हम शांति पूर्वक नहीं रह सकते அந்த हैं। உணர்வு அப்படியே இருதயத்துல பேசிட்டே இருக்கும். जो है हमारे अंदर हमें बातें करते रहता है। இன்னைக்கு இருக்கிற நாட்களை நீங்க பாருங்க, आज के दिन को देखिएगा, ஜனங்க என்னென்னமோ தப்பு பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. लोग क्या क्या पाप नहीं करते हैं, ஆனா அதை குறித்து எந்த விதமான ஒரு கவலையே இல்லாம தான் இருக்காங்க. लेकिन उनके प्रति जरा सा भी उनके अंदर कोई भी चिंता नहीं रहता ஆனா है। ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, लेकिन आत्मा में अभिषेक पाए हुए लोगों को देखते हैं तो ஒரு சின்ன தவறு செய்தா கூட அவங்களால மனம் திரும்புவது வரையும் போராட்டமா தான் இருக்கும். यदि छोटे से गलती भी कर लिया है तो जब तक वो मन ना फिरे उसमें से, तब तक उनकी ठीक ठाक नहीं रहते, அவங்களால விடுதலையோடு இருக்கவே முடியாது. वो बिल्कुल शांत से नहीं रह पाएंगे। அந்த நேரத்துல அது மன்னிப்பு கேட்ட பிறகு தான் அவங்க சமாதானமாய் வாழ முடியும். उस समय उनको पाप की क्षमा मांगना है, उसके बाद ही वो ठीक रह पाएंगे। இப்படிப்பட்ட ஒரு உணர்வின் ஆவியானவர் தான்
நம்முடைய பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ऐसा एक मनसा का आत्मा है पवित्र आत्मा. ஹல்லேலூயா. हालेलुया. யோவான் எழுதின சுவிசேஷம் युगन रचित सुसमाचार 16வது அதிகாரத்துல 16वें अध्याय में வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 7वीं आयत से लेकर पढ़ते हैं. யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனானால் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். तो भी मैं तुमसे सच कहता हूँ कि मेरा जाना तुम्हारे लिए अच्छा है, क्योंकि यदि मैं ना जाऊँ तो वह सहायक तुम्हारे पास न आएगा, परंतु यदि मैं जाऊँगा तो उसे तुम्हारे पास भेज दूंगा. அந்த ஆவியானுடைய ஊழியம் என்ன தெரியுங்களா? वो पवित्र आत्मा का सेवकाई क्या है? 8ஆம் வசனத்துல 8वीं आयत में அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியவராய் और இருக்கிறார். वो पवित्र आत्मा आकर संसार को पाप और धार्मिकता और न्याय के विषय में निरुत्तर करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. உணர்த்துகிறவர் தான் ஆவியானவராய் இருக்கிறார். यानी निरुत्तर करने वाला ही पवित्र आत्मा है. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எவ்வளவு அவசியமா இருக்கு பாருங்க. इसका मतलब पवित्र आत्मा का अभिषेक कितना हमारे लिए मुख्य है. உலகத்தார் பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. संसार वाले को देखिएगा उनके लिए कोई भी परेशानी नहीं. ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு சின்ன காரியத்துல அவங்க விழுந்துட்டா கூட அதை சரி செய்யாம அவங்களால நிம்மதியா வாழ முடியாது. लेकिन जो आत्मा के अभिषेक पाने वाले लोग क्या कहते हैं, छोटी सी छोटी बातें में भी उनका मन ठीक नहीं है तो उसकी मन ठीक नहीं रहता है उनका पाप की क्षमा पाने तक. தாவீது ஒரு பாவத்துல விழுந்துட்டான். दाऊद ने एक पाप में गिर गया था. அவன் அப்படியே மூடிட்டு அப்படியே போயிட்டானா? उन्होंने उसे छुपा कर चला गया क्या? விடுதலையாக இருக்க முடியல. उन्होंने छुटकारे के साथ नहीं रह पा रहा था. அழுகுறார், वो रोता ஜெபிக்கிறார், प्रार्थना की, மீறுதலை சொல்றாரு. अपने जो परमेश्वर के विरुद्ध कार्य किया उससे बता रहा था. அவ்வளவு பெரிய ராஜா ஆனா நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்றாரு. कितना बड़ा राजा वो कहता है मैं तो पाप कर लिया. என்னை கழுவுங்க என்று சொல்லி அழுகுறத நான் பார்க்கிறோம். मुझे धोले करके वो प्रभु से मांगते हुए रोते हुए देख पाते हैं. சுத்தமான இருதயத்தை நான் இழந்துட்டேன்ங்கறார். मैं अपने शुद्ध हृदय को खो दिया करके बताते हैं. ஒரு நிலவரமான ஸ்பிரிட்டை நான் இழந்துட்டேன்ங்கறார். मैंने पवित्र आत्मा को मैंने खो दिया. உம்முடைய சமூகத்தை விட்டு பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கன்னு கெஞ்சுறாருங்க. तेरी उपस्थिति से मुझे अलग ना कर करके वो मांगते हैं. பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் நீங்க எடுத்து கொள்ளாதீங்க. पवित्र आत्मा को मुझसे अलग ना कर करके प्रार्थना करते हैं. அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருங்க என்று ஜெபிக்கிறார். उस उद्धार की हर्ष को मुझे वापस लौटा दे करके मांगते हैं. உற்சாகமான ஆவி எனக்கு தாருங்க என்கிறார். उत्साहित आत्मा मुझे दे करके मांगता है. அந்த அளவுக்கு அவர் மனம் உடைஞ்சி அவர் அழுகுறார். यानी इतना उसने मन में थोड़े गए और रोते हुए प्रभु से मांग रहा था. ஒரு பாவம் செய்தது நிமித்தமாக. एक पाप के चलते. ஆனா அதே பாவம் எத்தனையோ பேர் செஞ்சாங்க, எந்த டென்ஷனுமே இல்லைங்க. लेकिन ऐसा पाप कई लोग भी किए थे लेकिन कोई उनका टेंशन नहीं रहा. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளால இருக்கவே முடியாது. लेकिन परमेश्वर के संतान ऐसा नहीं रह सकते. ஆவியானவர் அவர் உணர்த்துகிற ஆவி. क्योंकि पवित्र आत्मा जो है हमें वो निरुत्तर करते हैं. ஆமென். आमीन. எவ்வளவு நல்ல ஆவியானவர் பாருங்களேன். वो कितना अच्छा आत्मा है. இளைய மகன் தகப்பனை விட்டு தூரமா போனாலும் जो छोटा पुत्र था उन्होंने अपने पिता को छोड़कर दूर चले गए क्यों ना हो, அவனுக்கு ஒரு உணர்வுதல் வருது. उनके पास एक मन में अपने आप में उन्होंने आया, நான் தப்பு பண்ணிட்டேன், मैंने गलती कर ली, திரும்பி எதிர்த்து நான் போவே என்கிற ஒரு உணர்வு அங்க வருது. फिर मैं उठकर अपने पिता के घर जाऊंगा करके एक उनकी मन भावना आया है. இதுதான் ஆவியானுடைய ஊழியமா இருக்கிறது. यही पवित्र आत्मा की सेवकाई है. ஆமென். हालेलुया. மூன்றாவதாக ஆவியானுடைய பலன் என்ன தெரியுங்களா? तीसरा पवित्र आत्मा का बल क्या है? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல प्रेरितों के 7वें अध्याय में 55வது வசனத்தை வாசிக்கும் போது 7 का 55 को पढ़ेंगे. அப்போஸ்தலர் 7:55ல प्रेरितों के काम 7 का 55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். அதோ परंतु उसने पवित्र आत्मा से परिपूर्ण होकर स्वर्ग की ओर देखा और परमेश्वर की महिमा को और यीशु को परमेश्वर की दाहिनी ओर खड़ा देखकर. ஆமென். आमीन. எதை பார்க்கறாருங்க? उन्होंने क्या देखा था? எதை பார்க்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்யறாருங்க? क्या देखने के लिए पवित्र आत्मा उनको मदद किया है? எந்த சூழ்நிலையில ஆவியானவர் இந்த காரியத்தை உதவி செய்ய கொடுக்கறாருங்க? वो भी कौन सी परिस्थिति में ऐसे बातों को दिखा रहा था? உபத்திரவம் நிறைந்த நேரத்துல, यानी उपद्रव से भरा हुआ वक्त में, அவன் தன்னன் தனிமையில இருக்கிற நேரத்துல, जब वो अकेलापन में था, உயிர் பிரிகிற நேரத்துல, जबकि उनकी आत्मा उनसे जाने वाली थी, ஒரு மகிமையான தேவ பிரசன்னத்தை காட்டுவதற்கு கர்த்தர் ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். एक महिमा से भरा हुआ परमेश्वर के दर्शन को दिखाने के लिए पवित्र आत्मा ने
उनको मदद किया है। இதுல இருந்து ஆவியானவருடைய உதவி எந்த அளவுக்கு அவசியம் நம்ம புரிஞ்சுக்கணும். इसका मतलब हमें पवित्र आत्मा की जरूरत कितनी ज्यादा चाहिए करके मानना चाहिए। அப்ப உபத்திரவம் சொல்லும்போது ஆவியானவருடைய உதவி கண்டிப்பா தேவை. यानी उपद्रव बोलते ही हमें पवित्र आत्मा की सहायता की बहुत जरूरत है। ஆமென். आमीन। அந்த நேரத்துல ஆவியானுடைய உதவி நம்முடைய ஒரு மகிமையான ஒரு காலகட்டத்திற்குள்ள அடுத்த லெவலுக்குள்ள ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். यानी ऐसे समय पर पवित्र आत्मा हमें अगले स्थान पर अगले लेवल पर हमें लेकर जाएंगे। அப்பதான் நம்ம சொல்லுவோம் நான் உபத்திரப்பட்டது நல்லது. तब हम भी बता सकते हैं मैंने जो उपद्रव पाया वो अच्छा है। அதனால அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். तो इसलिए मैंने परमेश्वर की उस नियमों को मैंने सीख लिया है। அப்ப இந்த ஸ்தேவானுக்கு அந்த வலி அவனுக்கு தெரியல, எதிரிகள் அவனுக்கு தெரியல, காயங்கள் அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒன்று, ஆவியானவர் எதை பார்க்க உதவி செய்தார் என்றால் தேவ மகிமையை பார்க்க உதவி செய்திருக்கிறார். यहाँ पर स्तेफनोस के लिए और कुछ भी नहीं दिखाई दे रहा, ना उनकी बैरियां, ना कोई उनका दर्द, ना उनका तकलीफ, परंतु पवित्र आत्मा की और दर्शन, परमेश्वर का दर्शन ही उनको दिखाई दे रहा था। அப்போஸ்தலனாகிய பவுல்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா என்னப்பா உபத்திரம் பட்டினான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே தருவாருங்க. यदि प्रेरित पौलुस से अगर आप पूछेंगे आपने क्या उपद्रव पाया करके, वो तो बहुत बड़ा एक लंबा लिस्ट देंगे। அவர் சொல்லுவாரு, वो कहेंगे கிறிஸ்து எனக்கு ஜீவன், मसीह मेरे जीवन है, சாவு எனக்கு ஆதாயம், मरना तो मेरे लिए लाभ है, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் मसीह யார்? के प्रेम से मुझे कौन अलग कर सकता है? என்ன உபத்திரம் வந்தாலும் कोई भी उपद्रव क्यों ना हो, இந்த அழைப்பை விட்டு என்னால பிரிக்கவே முடியாது. इस बुलाहट से मुझे कोई अलग नहीं कर सकता, ஏன்னா இந்த உபத்திரத்தின் பாதையில தான் நான் தேவ மகிமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். क्योंकि इस उपद्रव की मार्ग में ही मैं परमेश्वर की महिमा को देखता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப உபத்திரவம் நல்லது எப்பனா அந்த நேரத்துல தான் ஆவியானவர் நமக்கு மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துவார். यानी उपद्रव अच्छा है जबकि पवित्र आत्मा हमें उसी वक्त ही महिमा के भरे हुए कार्य को हमें प्रकाशन देंगे। யோபு பழைய ஏற்பாட்டு மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்திருக்கான். अय्यूब जो पुराना नियम का दास था वो सब कुछ खो दिया है। ஆறுதல் படுத்த மனைவி இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதுங்க. उनको सहारा देने के लिए ना तो उनकी पत्नी थी ना उनकी दोस्त, பட் அவர் சொல்றாரு, लेकिन वो कहते हैं என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை நான் பார்க்கிறேன்ங்கறாருங்க. मेरा उद्धार करता वो जिंदा है, मैं अपनी आंखों से देखता हूँ। அந்த மகிமையான காட்சியை அந்த நேரத்துல பார்க்க முடியுமான்னா ஆவியானவர் உதவி செய்வார் பார்க்க. उस महिमा की दर्शन को हम उस वक्त देख सकते हैं क्या? जरूर पवित्र आत्मा हमारी मदद करते हैं। அதனால தான் உலக சரித்திரத்துல கிறிஸ்துவ வரலாற்றை நீங்க பார்க்கிறோம். इसलिए इतिहास में हम मसीह देखते हैं, உபத்திரத்து மேல உபத்திரம் தான். उपद्रव से और बढ़कर उपद्रव था, ஆனா இதுவரையும் இந்த மார்க்கத்தை யாராலையும் ஒழித்து கட்டவே முடியல. लेकिन अब तक इस मसीह मार्ग को कोई निकाल नहीं पा रहे இதோட थे। சீக்ரெட் என்னன்னா इसका राज की बात क्या है? இந்த உபத்திர நேரத்துல ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து மகிமையான காலகட்டத்துக்குள்ள நடத்தி கொண்டு வந்துட்டே इस இருக்கிறார். उपद्रव के समय में पवित्र आत्मा ने उन्हें मदद कर कर एक महिमा के ऐसे समयों में लेकर जा रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஸோ உபத்திரத்தை பார்த்து பயப்பட வேணாம். அந்த உபத்திரத்துல நம்மளுக்கு வேண்டிய ஆலோசனை, நம்மளுக்கு வேண்டிய கிருபைகள், நம்மளுக்கு வேண்டிய உதவி செய்யக்கூடியவர் ஒரே ஒருத்தர், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர். हम उपद्रव को देखकर डरना नहीं चाहिए, क्योंकि उस उपद्रव में हमें मदद करने वाला पवित्र आत्मा ही है। ஒரு வசனத்தை வாசிப்போமா? और एक वचन को पढ़ेंगे, 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல पहला पत्रस अध्याय 4 में 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14 आयत को हम पढ़ते हैं। 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். यदि मसीह के नाम के लिए तुम्हारी निंदा की जाती है तो धन्य हो, क्योंकि महिमा का आत्मा जो परमेश्वर का आत्मा है तुम पर छाया करता है। நீங்கள் உபத்திரப்பட்டால் நல்லது, यदि आप निंदा पाए तो वो अच्छा है, நீ பாக்கியவான்கள், आप धन्य हैं, ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் உன் மேல இருக்கிறார். क्योंकि महिमा का आत्मा जो तुम पर है, மகிமையான ஆவியானவர் உங்க மேல தங்கி இருக்கிறார்.
महिमा की आत्मा तुम पर छाया करता है இந்த நேரத்துல உங்களாலே அவர் மகிமையும் படுகிறவராய் இருக்கிறார். और इस वक्त तेरे चलते वो भी महिमा पाते हैं. ஆகவே நீங்க வெட்கப்படாதீர்கள். इसलिए लज्जित ना हो. ஏன் எனக்கு மட்டும் உபத்திரவம்னு சொல்லாதீங்க. आप ये ना कहें कि क्यों मेरे लिए ही उपद्रव है. உங்களுக்கு மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் இந்த உபத்திரவம் இருந்திருக்கு. केवल आपके लिए ही नहीं, जो परमेश्वर के बच्चे हर किसी के लिए भी ऐसा उपद्रव था. உபத்திரத்தின் நேரத்துல, இந்த கஷ்டமான நேரத்துல வேத வசனத்தினை வாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் சில வார்த்தைகளை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். மகிமையான காரியங்களுக்குள்ள ஊழியத்திற்குள்ள நம்ம நடத்தக்கூடியவராக இருக்கிறார். उपद्रव के समय पर जब हम परमेश्वर के कलाम को पढ़ेंगे तो जो पवित्र आत्मा हमें ऐसे अगुवाई करेंगे और हमारी सहायता करेंगे. ஆமென். ஆமென். கடைசியாக பரிசுத்தாவியானுடைய பலன் எப்படி இருக்கணும்னா, என்னை ஊழியத்தில் அற்புதமாய் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். और पवित्र आत्मा का बल मुझे क्या करेगी? सेवकाइयों में वो बहुत ही अद्भुत तरीके से इस्तेमाल करेगी. அப்போஸ்தலர் 8:29 வசனத்தை வாசிக்கும் போது, प्रेरितों के काम 8वीं अध्याय का 29वीं आयत में அங்க பிலிப்பிட்ட ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். यहाँ पर फिलिपुस के बाद पवित्र आत्मा ने एक बातों को बताया. 26ல வாசிக்கிறோம். 26 में पढ़ते हैं, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமுக்குள்ள காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. फिर प्रभु का एक स्वर्गदूत ने फिलिपुस से कहा, उठकर दक्षिण की और उस मार्ग पर जा जो यरूशलेम से अज्जा को जाता है और जंगल में है. 29 வசனத்துல வாசிக்கிறோம். 29 में ஆவியானவர் சொல்றாரு, पवित्र आत्मा நீ कहते हैं, போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்கிறார். तब पवित्र आत्मा ने फिलिपुस से कहा, निकट जाकर इस रथ के साथ हो ले. ஓடி போய் சேர்ந்தார். वो भी जाकर जोड़ दिया. ஒருவேளை ஒரு மனுஷன் சொல்லியிருந்தா கேட்டிருப்பாரா? நிச்சயம் கேட்க மாட்டோம். अगर एक मनुष्य बोलता है तो सुनता होगा फिलिपुस ने, ஏன்னா இது செய்யவே முடியாது யாராலையும். क्योंकि ये बातों को कोई कर नहीं पाएंगे. ரதத்தோட லெவலுக்கு நம்ம ஓடவே முடியாது. क्या रथ के साथ हम दौड़ सकते हैं? அது வனாந்தரத்துல எப்படிங்க ஓட वो முடியும்? भी वनांतर में कैसा दौड़ेंगे? ஆல்ரெடி பிலிப்பு இங்க உட்கார்ந்துட்டு பயங்கரமான ஊழி செஞ்சுட்டு இருக்கிற சமரியாவில் पहले से ही फिलिपुस ने सामरिया में इतना बड़ा सेवा कर रहे थे. அற்புதங்கள் அடையாளங்கள் அற்புதங்கள் பயங்கரமா நடக்குதுங்க. वहां पर अद्भुत चिन्ह बहुत ही बढ़िया से हो रहा है. ஆனா ஆவியானவர் இன்னொரு ஊழியத்தை அங்க வனாந்தரத்துல அவர் திறந்து வழி நடத்துகிறார். लेकिन पवित्र आत्मा ने और एक सेवकाई को उनको लिए वनांतर में खोला था. யாரோட லெவலுக்கு கொண்டு வருகிறார் என்றால், ரதத்துடனே ஒரு மந்திரியோட லெவலுக்கு ஆவியானவர் இவனை வழி நடத்துகிறவராய். यानी एक रथ के साथ दौड़ने के लिए एक मंत्री के पास उन्हें ले आकर पहुंचा दिया. हालेलुया 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 हालेलुया. ஆவியானுடைய பலன் என் மேல வரும்போது, जब पवित्र आत्मा का बल मुझ पर आएगा तो எருசலேம்ல மாத்திரமல்ல, केवल यरूशलेम में ही नहीं, மேல் வீட்டோட மாத்திரமல்ல, केवल ऊपर मंजिल के पास ही नहीं, ஏதோ ஒரு பெந்தேகோஸ்தே நாள் என்கிற குறிப்பிட்ட நாளுக்கு மாத்திரமல்ல, एक पेंतकोस्त के उस दिन तक नहीं. அவர் பெருக்கத்தின் ஆவியானவர், वो बढ़ोतरी का आत्मा है, அவர் வழிநடத்துதலின் ஆவியானவர். वो अगुवाई करने वाला आत्मा है. ஆமென் आमेन. எருசலேம் மாத்திரமல்ல, केवल यरूशलेम में नहीं அடுத்த கட்ட யூதாவுக்கு கொண்டு வருகிறார். और यहूदिया में लेकर आया. யூதா மாத்திரமல்ல, केवल यहूदा नहीं, சமரியாவுக்கு सामरिया में लेकर आया. சமரியா மாத்திரம், केवल सामरी नहीं, உலகத்தின் கடைசி பரியந்தம் संसार की छोर तक, எல்லா தீவுகளுக்கும், हर एक टापुओं के अंदर, எல்லா பட்டணங்களுக்கும், हर एक शहरों के अंदर, எல்லா கிராமங்களுக்கும் हर एक गांवों के अंदर அவருடைய ஊழியத்தை கொண்டு போறதுக்குள்ள நம்மளை காட்டிலும் ஆவியானவர் ரொம்ப அதிக தரிசனம் உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर की सेवकाई को ले जाने में पवित्र आत्मा हमसे बढ़कर वो दर्शन के साथ रहने वाला है. ஆமென். आमीन. இந்த சுவிசேஷம் எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு? ये सुसमाचार कहाँ शुरुआत हुई? பெத்லகேம்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. बेथलेहम में, ஒரு சிலுவையில ஆரம்பிக்கப்பட்டது. एक क्रूस में, ஒரு மேல் வீட்டில ஆரம்பிக்கப்பட்டது. एक ऊपर मंजिल में, 12 பேர்கள் மத்தியில एक ஆரம்பிக்கப்பட்டது. 12 लोगों के साथ. ஆனா இப்ப எங்கெல்லாம் போயிருக்கு? लेकिन अब कहाँ कहाँ पहुंची? முழு உலகத்துக்கு. सारे संसार. இந்த காஸ்பல் ரீச் ஆகாத இடமே இல்லாத அளவுக்கு. ये सुसमाचार जहाँ नहीं पहुंचा, ऐसा कोई जगह नहीं है जगह नहीं पहुंचा है. எல்லா இடத்துக்கு போயிருச்சு. हर जगह में पहुंच மலைக்கு गए. போயிருக்கு, पहाड़ों के ऊपर, வனாந்திரத்துக்கு போயிருக்கு, जंगलों के ऊपर, பள்ளத்தாக்குக்குள்ள போயிருக்கு, तराइयों, சிறைச்சாலைக்குள்ள போயிருக்கு. बंदगृह के अंदर யாராலையும் அடைக்க முடியல. कोई भी इसको रोक नहीं पाए, ஏன்னா இதை கொண்டு போறது மனுஷன் அல்ல, மனுஷன் முன்னாடி இருக்கிறது ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். क्योंकि इसको ले जाने वाला व्यक्ति नहीं, मनुष्य नहीं, वरन पवित्र आत्मा है. ஆமென். आमीन.
29ல வாசிக்கிறோம் ஆவியானவர் சொல்றாரு நீ போய் சேர்ந்து கொள்ங்கறார் 29वीं आयत में हम पढ़ते हैं पवित्र आत्मा कहते हैं रथों के साथ जाओ 29ல இருந்து அப்படியே 39க்குள்ள நீங்க வாசிக்கிறோம் अगर 39 में पढ़ते हैं तो கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை திருப்பியும் கொண்டு வந்து வாபஸா வைக்கிறாருங்க पवित्र आत्मा ने फिर वापस फिलिप्पुस को ले आकर सामरिया में छोड़ दिया அப்ப ஆவியானவர் கொண்டு போறதும் ஆவியானவர் திருப்பி என்னை கொண்டு வருகிறதும் ஆவியானவர் मुझे ले जाने वाले भी पवित्र आत्मा है वापस लाने वाले भी पवित्र आत्मा है மந்திரிட்ட ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கும் ஆவியானவர் मंत्री के साथ सेवा करने के लिए भी पवित्र आत्मा मदद करता है அப்ப நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு மனுஷன் மட்டும் அப்படியே வேணும் அவர் ஆவியானவருக்கு यानी एक व्यक्ति की जरूरत है पवित्र आत्मा के लिए ஆவியானவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு ஆள் வேணும் அவ்வளவுதான் यानी परमेश्वर की आत्मा की वचन को आज्ञा रहने वाले एक व्यक्ति की जरूरत है வனாந்தரத்துக்கு போக சொல்றீங்களா ஆவியானவர் ஓகே எஸ் ஐ அம் ரெடி அப்படின்னு சொல்ற மனுஷன் தான் எனக்கு வேணும் यानी जंगल में पवित्र आत्मा जाने के लिए बोलेंगे तो यस लॉर्ड मैं जा रहा हूं करके बोलने वाले एक व्यक्ति की जरूरत है மீதி ஆவியானவர் பார்த்துக் கொள்வார் बाकी पवित्र आत्मा संभालेंगे வனாந்தரத்துல ஓடுறதுக்கு வேண்டிய கால்களுக்கு வேண்டிய மான் கால்களின் பலத்தை ஆவியானவர் தருகிறார் वनांतर में जंगल में दौड़ने की उस हिरनी के समान पैरों को देने वाला पवित्र आत्मा है அந்த மினிஸ்டர் போகிற லெவலுக்கு குதிரைகள் போகிற லெவலுக்கு ஸ்பீடா ஓடக்கூடிய பலத்தை கிருபையை பலத்தை தருகிறவர் ஆவியானவராய் இருக்கிறார் यानी मंत्रियों के साथ उस घोड़ों के साथ मिलकर दौड़ने की सामर्थ्य को देने वाला पवित्र आत्मा है ஆமென் அப்ப ஆவியானுடைய ஊழியத்தை கிரியைகளை பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் यानी पवित्र आत्मा की कार्य को सेवकाई को बोलेंगे तो बोलते रह सकते हैं ஜஸ்ட் ஆவியானுடைய காலத்துல அப்படியே உங்களை அர்ப்பணிச்சிருங்க அவ்வளவுதான் बस पवित्र आत्मा के हाथ में अपने आप को अर्पित करें அவரை நம்பி இறங்கி இருப்பார் उनके ऊपर विश्वास रखकर आप उतरे பலத்தினாலும் அல்ல ना तो बल से பராக்கிரமத்தினாலும் ना तो शक्ति से ஆவியானவராலே ஆகும் पर मेरी आत्मा से होगा ஆமென் ஆமென். என்னை பலப்படுத்துகிறவர் ஆவியானவர் मुझे बल देने वाला पवित्र आत्मा है என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் ஆவியானவர் மூலமா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு यानी मुझे बल देने वाला पवित्र आत्मा के द्वारा मैं सब कुछ कर सकता हूँ இந்த உலகத்துல ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை வழிநடத்தக்கூடிய ஒரே ஒரு ஒருத்தர் விட்டார் என்றால் அவர் ஆவியானவர் ஈவன் நம்முடைய ஸ்தாபனம் கூட இருக்காது நம்ம ஸ்தாபனத்தின் தலைவர்கள் கூட நம்முடைய தவறான பாதைகளை வழிநடத்துறதுக்கு உதாரணமாக இருக்கலாம் பட் ஆவியானவர் ஒரு நாள் செய்யவே மாட்டா इस संसार में हमें एक जय के साथ अपनी सेवकाई में आगे अगुवाई करने वाले पवित्र आत्मा को छोड़ा और कोई नहीं या हमारी संस्था तक भी नहीं है हमारी संस्था की नेता तक भी नहीं है क्योंकि वो कई बार हमारे लिए ठीक रास्ता नहीं बता सकते हैं लेकिन पवित्र आत्मा हमें हमेशा सही रास्ता में अगुवाई करते हैं கோழையை பேதையை பயந்தவனை தைரியப்படுத்தி நிற்க வைக்கிறது ஆவியானவருடைய கிரியை एक डरपोक को अनपढ़ को धैर्य देकर उनको खड़ा करने वाला पवित्र आत्मा ही है பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறது ஆவியானவர் पाप को निरुत्तर करने वाला पवित्र आत्मा உபத்திரப்பட்ட நேரத்துல மகிமையான தரிசனத்தை காண செய்கிறவர் ஆவியானவராய் उपद्रव के समय पर एक महिमा से भरा हुआ दर्शन को दिखाने वाला पवित्र आत्मा இது பிலிப்புவை ஆவியானவர் ஒரு புதிய ஊழியத்துக்குள்ள வனாந்தரத்துக்குள்ள வழிநடத்துவது போல வழிநடத்துகிறவர் ஆவியானவராய் இருக்கிறார் फिलिप्पुस को जिस तरह से वनांतर की मार्ग में सेवकाई में अगुवाई किया वैसे अगुवाई करने वाला पवित्र आत्मा है ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया இப்படிப்பட்ட ஆவியானுடைய உதவி இல்லாம நீங்களும் நானும் ஒண்ணுமே செய்ய முடியாது ऐसे पवित्र आत्मा की मदद बिना आप और हम कुछ नहीं कर सकते हैं இந்த பிலிப்பு யாருங்க ये फिलिप्पुस कौन था விதவைகளை விசாரிக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்வதற்காக அப்பாயின்மெண்ட் பண்ணவர் தான் இந்த பிலிப்பு विधवाओं के लिए देखभाल करने के लिए नियुक्त किया गया व्यक्ति ही था ये फिलिप्पुस இந்த வேலையில இருக்கிற பிலிப்புவை கர்த்தர் ஆவியானவர் எப்படி நடத்துகிறத நான் பாருங்க ऐसे काम में जो रहता था फिलिप्पुस उसको पवित्र आत्मा कैसे अगुवाई करते थे அப்போ ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கிறார் यानी वो पहले से एक काम में था அந்த ஜாப்ல இருக்கிற மனுஷனையும் ஆவியானவர் வழி நடத்துறார் என்றால் ஏன் உங்களை நடத்த மாட்டாரா अगर एक पहले से ही एक नौकरी में है उनको पवित्र आत्मा अगुवाई करते हैं तो आपका क्यों नहीं करेंगे என்ன ஜாப் वो कौन सा जॉब करते थे விதவைகளை பராமரிக்கிற ஜாப் विधवाओं को संभालना அவங்களையும் கர்த்தர் எடுத்து ஆசீர்வதித்து பார்ப்பார் ஆவியானவர் பலப்படுத்துகிறார் उनको भी परमेश्वर की आत्मा इस्तेमाल किए हैं அப்ப ஏன் உங்களை பயப்படுத்தாரா तो आपको क्यों नहीं इस्तेमाल करेंगे நிச்சயம் பயன்படுத்துவார் जरूर करेंगे ஆவியானவரை சார்ந்து இருப்போம் पवित्र आत्मा के ऊपर निर्भर रहे ஆவியோட காலத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா पवित्र आत्मा के हाथों में समर्पण करें और प्रार्थना करेंगे எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் हमसे प्यार करने वाले परमेश्वर के
स्वर्गीय पिता परमेश्वर पवित्र आत्मा हम तेरा धन्यवाद करते हैं। எங்களால் ஒன்றுமே முடியாது என்று நாங்கள் வந்துட்டோம். प्रभु हमने सोच लिया कि हम कुछ नहीं कर पाएंगे, ஆவினாலே எல்லாம் ஆகும். लेकिन आत्मा के द्वारा सब कुछ संभव है। ஆவியானவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். हे पवित्र आत्मा तेरे हाथों में हम समर्पित करते हैं। உம்மையே நம்பி வந்திருக்கிறோம். तुझ पर ही हम भरोसा रखते हैं। உமக்குள்ள எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்குது ராஜா. प्रभु तुझ में तो कितनी ऐसे लाखों आशीर्वाद है। எங்கள் பேதைகளை மாற்றுங்க. आप हमारे अनपढ़ों को हमें बदल दे, எங்கள் பயங்களை மாற்றுங்க. हमारी डरपोकों को बदल दे, தைரியப்படுத்துங்க. हमें धैर्य दे। பாவத்தை கண்டித்து உணர்த்துங்கப்பா. पाप को निरुद्ध करने वाला पवित्र आत्मा, உபத்திரமான நேரத்தில் உம்முடைய மகிமையை காண கிருபை செய்யுங்க. उपद्रव के समय पर महिमा को देखने के लिए मदद करने वाले पवित्र आत्मा, எங்கள் ஊழியத்தில் வழிநடத்தும் ஆவியானவரே हमारी सेवकाई में अगुवाई कर। முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம். हम परिपूर्णता से अर्पित எங்களை करते हैं। ஆசீர்வதிங்க. हमें आशीषित கிருபை செய்யுங்க. अनुग्रह कर। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால उद्धार करता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, जीवित है परमेश्वर। आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. पवित्र आत्मा आप सबको आशीषित करे। थैंक यू.